பாண்டிய ஷோ சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா கதிருக்கு புரிய வைக்கிறாங்க. உன் மேலே உள்ள அன்பால் தான் கதிர் வந்து அவள் ஹோம் டியூஷன் எடுக்க போனது, வேறு ஒன்றுமே கிடையாது. நீ ரொம்ப கஷ்டப்படுற. அதாவது உன்கிட்ட நான் பர்சனலாக பேச காரணமே இதுதான். நான் அன்னைக்கு வந்து செந்திலோடு வரும்போது என்னால் எல்லாமே சொல்ல முடியல. ஆனால் உன்கிட்ட நான் இதை சொல்லணும், தனியாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுகிறேன். பேசலாம்ல கதிர் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் நீ அப்படிங்கிறாங்க. நீ காலேஜ் போகிற உன்னோட நேரத்தை வீணாக்கி நான் சொல்கிறேன். அண்ணியாக நான் சொல்லலை, ஒரு கூட பிறந்த சகோதரி மாதிரி சொல்கிறேன். ராஜி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு கதிர் வந்து மீனாவை பார்க்குறாங்க. இங்கே பாரு, அவள் வேற ஒரு பையனை வேணால் விரும்பியிருக்கலாம். அவன் நல்லவன் கிடையாதுன்னு தெரிஞ்ச உடனே அவள் வெறுத்துட்டா. சரியா, அதோட வாழ்க்கை முடிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் உன்னை முழுமையாக அவள் மனசில் ஏற்றுக்கிட்டா. இதுதான் உண்மை. நீ ஆனால் வந்து அவளை கூட பிடிக்காமல் வாழ்கிறியா பிடிச்சி வாழ்கிறியா எனக்கு தெரியல. ஆனால் அவள் தான் அவன் மனைவி, அதில் மாற்றிக்கிறது இல்லை. அவளுக்காக பிறந்தவன் நீ தான். சரியா, இப்படி இருக்கும்போது வந்து நீ வந்து விலகி இருக்கிறது நல்லதில்லை. அந்த பிள்ளைகிட்ட இன்னும் பேசாமல் இருக்க, அவள் ரொம்ப மனசு கஷ்டப்படுறான். அதுபோக உனக்காக தானே அவள் வேலைக்கு போயிருக்கா. அப்போ நீ தானே ஃபஸ்ட்டு அவள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீ, நான் அவளை வேலைக்கு போக சொன்னானா அப்படிங்கிறாங்க. கதிர் நீ போக சொல்லலை. உண்மையான அன்புனா என்ன அப்படின்னா, தனக்காக ஒரு ஆள் வருந்தும் போது அந்த ஆளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணும் உள்ளுணர்வில். அதுதான் வந்து அன்பாக இருக்க முடியும். சரியா, அந்த அன்பில் தான் அவள் செய்கிறாள். நீ வந்து ரூம் கண்டுக்காக நான் வந்து உழைக்கிறேன், ஒன்றா ஒரே ரூமில் இருக்கும், அதனால் நான் உன்னோடைய தேவையை நான் பூர்த்தி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவன் மனசு ரொம்பவே வேதனைப்படுது. அதுபோக வந்து அவள் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டா. இதான் உண்மை. உனக்கு அவளுக்கு லவ் இருக்கா இல்லையான்னு சொல்லிலாம் வந்து எழுதி பார்க்குறா, வைக்கிறா, இந்த மாதிரிலாம் எல்லா வேலையுமே பார்க்குறான். அவள் ஒன்றும் அந்த அளவுக்கு விரும்புகிறான். ஆனால் உங்ககிட்ட இருந்து அவள் எதிர்பார்க்குறது வந்து ஒரு ஆறுதலாக நீ பேசுவே அப்படிங்கிறதுக்கு தான். நீங்கள் 2 பேருமே இன்னும் தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்கலை. இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது ஒரு மைனியாக சொல்கிறேன். உங்களை கல்யாணம் முடிச்சு வைக்க காரணம் வந்து உங்கள் அம்மா. ஆனாலும் நான் அதில் கூட நின்றதுனால எனக்கு வேறு வழி தெரியலை. நானும் ஒரு தாய் ஸ்தானத்தில் தான் இருந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் என்ன தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாரிசு ஏதாவது வந்தால் மட்டும்தான் ராஜி அவங்க குடும்பத்தோடு பேச முடியும். ஆனால் நீ நினைக்கலாம், ராஜி குடும்பத்தில் பேசினா என்ன பேசாட்ட என்ன நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உண்மை நிலையில் என்ன அப்படின்னா, உங்கள் அம்மா அவங்க அம்மாட்ட பேச முடியாமல் ரொம்பவே வேதனைப்படுறாங்க. இதை நீ கண்ணார பார்த்துருப்பேன், நான் பார்த்துருக்குறேன். சரியா, எத்தனை வாட்டியோ அத்தை அழுதுருக்குறாங்க. இவ்வளோ சந்தோஷமாக இருக்க உங்கள் அம்மா வந்து அழுகிறாங்கன்னா காரணம் அவங்க அம்மாட்ட பேச முடியாமல் இருக்கிறதுனால தான். இந்த வழியை நீ ராஜிக்கு கொடுக்க நினைக்காத. ஆயுசுக்கும் 30 வருஷமாக உங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க. ஆனால் ராஜி அப்படி கஷ்டப்படக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வந்துட்டுனா கண்டிப்பாக அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். உங்கள் அம்மாவோட ஆசையும் நிறைவேறிடும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கதிருக்கு ஒரு மாதிரி சிந்தனை வருது. என்ன நீ சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், உண்மை அதுதான். இப்போ நீங்கள் வந்து பிறந்த பிறகு உங்கள் மாமனார் உங்கள்கிட்ட பேசலை, ஏன்னா நீங்கள் மருமக்குமார். சரியா, ஆனால் பேரனோ பேத்தியோ பிறக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒன்று சேர 100% வாய்ப்பு இருக்குது. எதிரி மாதிரி இருக்க வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு முறையாக இருக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த 2 குடும்பமும் சுமூகமாக ஆகணும் அப்படின்னா இதுக்கு ஒரே வழி, இது மட்டும்தான் தீர்வு. சரியா, அதனால் நீ ராஜை புரிஞ்சுக்கிட்டு இணைஞ்சு வாழப்பார். நீ காலேஜ் படிக்கிற, அவளுக்காக உழைக்கிற வைக்கிற எல்லாம் பண்ணுற, ஓகே தான். அவளுக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை, எனக்கும் இல்லை, அவளுக்கும் இல்லை. எல்லாருமே ஒன்று பெருமையாக தான் பேசுகிறாங்க. சரியா, ஐயா வீட்டில் நகையை நீ திருடிட்டு போயிட்ட, அப்படி போயிட்ட, எப்படி போயிட்டேன்னு சொல்லும் போது கூட நீ அமைதிக்காகிற. ஏன், அதுவும் ஒரு வகை காதல் தான். ஏன், ராஜி தான் எட்டு போனா, இன்னொரு பையன் கூட எட்டு போனா, நீ ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கலாமே. அப்படி அது எப்படி நீ சொல்ல முடியும்? எங்கள் அம்மா கல்யாணம் முடிச்சு தெரிஞ்சிருமில்ல அப்படிங்கிறாங்க. ஓ, அப்படி தெரிஞ்சிடும் அப்படின்னா நகையை நான் எடுக்கலை, உங்கள் மகட்ட கேளுங்க நீ சொல்லியிருக்கலாமே. ஆனால் நீ சொல்லலையே. அதில் நீ எந்த அளவுக்கு அந்த பிள்ளையை விரும்புகிற வைக்கிற அப்படின்னு என்னால் பார்க்க முடியுது. அது போக உங்கள் அப்பாவோ இந்த வீட்டில் நம்ம வீட்டில் யாராவது ஏதாவது ராஜியை சொன்னால் நீ முதல்ல அமைதியாக இருக்கியா? இல்லை, அவளுக்கு ஒன்று அவனால் துடிக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க அப்பா மனசை கஷ்டப்படுத்திட்டா அப்படிங்கிறதுனால வந்து அவமானப்படுத்திட்டா அப்படிங்கிறதுனால நீ வந்து ராஜிட்ட பேச மாட்டேற. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. உனக்காக அவள் பாடுபடும் போது முதல்ல புரிஞ்சுக்கிட வேண்டியது நீ தான். சரியா, அந்த காசுலேயும் அதுக்குள்ளே வந்த காசுலேயும் உங்கள் அப்பா பிறந்தநாள் தான் அவள் செலவு பண்ணான். அந்த காசை வச்சு ₹1 அவள் தேவைக்கு பயன்படுத்தலை. எனக்கு கதிர் உழைக்கிற உழைப்பு எனக்கு எல்லாத்துக்குமே போதும். காலேஜ் போகிறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு கதிர் பார்த்துக்கிறான். எனக்கு என்ன அனாவசிய தேவை செலவு அப்படின்னு சொல்கிறான். அவளும் ஒரு வசதியான வீட்டில் இருந்த பிள்ளை தான். சரியா, அவளை வந்து எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும், உனக்கும் அது தெரியும். சரியா, மற்றபடி அந்த பிள்ளை நல்ல செல்வ செழிப்பாக இருந்த பிள்ளை தான். அந்த பிள்ளை நம்ம வீட்டிலேருந்து வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது. மாமாவை பற்றி உனக்கு தெரியும்.
அனாவசிய செலவே பண்ண மாட்டாங்க, பண்ண அனுமதிக்க மாட்டாங்க. என்ன அப்பேற்பட்ட வீட்டில் இருந்து உனக்காக சமாளிக்க தான் செய்கிறா. அவளுக்கு வேறு வழியும் இல்லை உன்னை விட்டா. அவளுக்கு ஆறுதல் நீ மட்டும்தான், ஒழுங்காக பேசு அப்படிங்கிறாங்க. சரி நீ அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறத மனசை வச்சுக்கோ, அவள் கூட இணைஞ்சு வாழப்பார், தாம்பத்திய வாழ்க்கையை வாழுங்க. வாழ்ந்த முன்னாடி உங்களுக்கு ஒரு வாரிசு வரணும் கதிர், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ணி எங்களுக்கு நோட்டி நீங்கள் இருக்கீங்க, மயிலினி இருக்காங்க, அப்படி வரிசை நிலை வந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அப்பா இதில் சீனியாரிட்டி தேவையில்லை, நீங்கள் வந்து 2 பேரும் அதுக்குள்ளே முயற்சிகளில் இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரிசு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். 2 குடும்பம் ஒன்று சேர்ந்தாலே நம்மளுக்கு மன நிம்மதி கிடச்சிரும். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போகிறோம், இன்றைக்கி ஏதாவது சண்டை வருமா எது வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே போக வேண்டிய சூழல் ஏற்படுது நம்ம வீட்டில் இருக்கும்போது. இதை பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அச்சமாக இருக்குது. ஏன் அரசியல் வாழ்க்கைக்கே இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கட்டி கொடுக்காத ஒரு காரணம், அதாவது பல காரணம் உண்டு, அதில் ஒரு காரணம் உங்கள் வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் பல முறை சண்டை வரும், அந்த வீட்டில் இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை எங்கள் அப்பா என்கிட்ட பதிவு பண்ணார். இதே பதிவை வந்து கட்ட போகிற மாப்பிள்ளையோ யாரோ பதிவு பண்ணால் நம்மளுக்கு ரொம்பவே மனசு வலிக்கும். சரியா? நம்ம குடும்பம் வந்து சுபிட்சமாக இருக்கணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கணும், நம்ம வளர்ச்சி நோக்கி மட்டும் நம்ம எல்லாருமே பயணிக்கணும், வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரே தீர்வு நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து ஒரு குழந்தை குட்டியை பெற்றுக்கிறது தான். இதுதான் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் சொல்லுதெல்லாம் ஏற்றுக்கிறேன், நீ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி கதிர், நீ நினச்சிப்பாரு, ராஜு உனக்காக பண்ண தியாகத்தையும் நீ நினச்சிப்பாரு, அப்போ உனக்கு புரியும் அப்படிங்கிறாங்க. சரி நீ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சைக்கிளில் போகிறாரு. போகும்போதே ராஜு நினச்சிட்டே போகிறாங்க. ராஜு வந்து நம்மளுக்காக தான் டியூஷன் எடுக்க போனால, அப்போ அவன் தேவையை பூர்த்தி பண்ணதுக்காக போகலையா, அப்போ அப்பாவை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக தான் போயிட்டாளா, அப்போ நம்மளை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாளா, அப்படி இப்படின்னு பயங்கரமாக சிந்தனை பண்ணுறாரு. இந்த சூழ்நிலை காலேஜ் போய் கற்பனையில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அவங்க கதிரோட ஃப்ரெண்டு கேட்குறான், என்ன கனவா, இங்கே வந்த பிறகும் உங்களுக்கு வந்து காதல் ஆசை தீராதா, உங்கள் வீட்டம்மாவை தான் நினச்சிட்டு இருப்பியா அப்படிங்க. சும்மாறா, என்ன கிளாஸ்டாக போய்ட்டுருக்கு அப்படி, அது கூட உனக்கு தெரியாமல் தான் உட்காந்துட்ருக்கேன். டேய் அடுத்த மாதம் எக்ஸாம்டா அப்படிங்கிறாங்க, அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. டேய் கதிரே, உன் பொண்டாட்டிக்கெல்லாம் வந்து உணவு டெலிவரி பண்ண வேலைக்கு போகிறேன் வைக்கியான், எல்லா தேவையும் நீ பூர்த்தி பண்ணிக்கிறான், எங்களாலலாம் அதை முடியலடா அப்படிங்கிறாங்க. டேய் நான் வேறு வழி இல்லைடா, நான் போய் தாகணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் தான் உங்கள் அப்பா வந்து எந்த வேலைக்கும் போவான்டா, வீட்டு தேவையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வச்சுருன்னு சொல்கிறாராம, எதுக்கு போகிற அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லத்தான் செய்வார். அதுக்காக நம்ம கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு அந்த பிள்ளையை நம்ம வந்து வீட்டில் செலவு கொடுப்பாங்கன்னு சொல்லி விட முடியுமா அப்படிங்கிறாங்க. இதான்டா காதல், லவ் மேரேஜ் பண்ணோன்னு சும்மா லேசாக அப்படி அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர் நினச்சிக்கிறாங்க, ஒருவேளை ராஜி நம்ம விரும்ப ஆரம்பிச்சிட்டோமோ, அதனால தான் அவளுக்காக நம்ம தன்னை வருத்திக்கிட்டு நம்ம வேலைக்கு போகிறோமோ, நம்ம இப்படிலாம் இருந்தது இல்லையே. எங்கள் அப்பா ஏதாவது பேசுவார், நான் ஏதாவது கோவமாக கத்திக்கிட்டு நான் பாட்டில் போயிட்டுருப்பேன், கண்டுக்கிட மாட்டேன். ஆனால் ராஜி யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாலோ இல்லைனா வந்துட்டு அவள் கஷ்டப்பட்டாலோ தாங்கிக்க முடியல, அவளை பெட்டில் படுக்க சொல்லிட்டு நம்ம தரையில் படுத்து கிடக்கும். இதெல்லாம் வந்து காலத்தின் போக்கா, இல்லைனா வந்து உண்மையிலே விரும்ப ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே பல குழப்பமான நிலை வருது. உடனே அவருக்கு ஒரு ஃபோன் வருது. தம்பி உடனே புறப்பட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே சார் வரணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடுங்க, இன்றைக்கி 2-3 ஸ்டாஃப் லீவு, நீங்கள் வந்து அதிக வேலை பார்க்க வேண்டியிருக்கும் இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. சரி சார் வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே கூட உள்ள நண்பர்கள் கேட்குறாங்க, என்னப்பா இன்னும் காலேஜ் முடியல ஒம்பாட்டில் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி வேலை வந்து நிறைய இருக்குது, அது போக வேலை பார்த்தோன்னா இன்றைக்கி வருமானம் கூட வரும், வீட்டு செலவுக்கு ஆகும், எங்கள் அப்பாட்ட நான் இந்த மாதத்துலேருந்து அதிகம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் உன்னை பார்க்க எனக்கு பாவமாக தெரியுதுடா, இவ்வளோத்துக்குள்ளே கஷ்டப்பட்டு உழைக்கிறியடா, நாங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸு கூட நாங்கள் கூட உனக்கு காசு தரோம்டா, அதை கூட உங்கள் அப்பாட்ட கொண்டு கொடுறா அப்படிங்கிறாங்க. டேய் எங்கள் அப்பா வந்து யார்கிட்டயாவது காசை கண்டு வாங்கி கொண்டு கொடுக்கலாம் சொல்ல மாட்டார், நான் வீம்புக்கு சொல்லிட்டேன், அதை உழைச்சி கொண்டு கொடுத்தா தான் நான் அவரோட பையன், சரியா? நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கி கொண்டு எங்கள் அப்பாட்ட கொடுக்குறது அது சரி கிடையாது. நான் ஒரு பொண்ணை கட்டியிருக்கேன், அவளை நான் பார்த்துக்கணும், அவள் தேவையை பூர்த்தி பண்ணணும், என் தேவையை பூர்த்தி பண்ணணும், நான் உழைச்சா தான் முடியும், நான் போய்ட்டு வரேன், கிளாஸு கட் ஆகிடுச்சுன்னா அவன் படிப்பு தெரியாதா அப்படிங்கிறாங்க. டேய் நோட் பண்ணி அந்த நோட்ஸ் என்கிட்ட கொடு, நான் எப்படியாவது நான் படிச்சுக்கிறேன் பாரு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு வாத்தியார் எதிர்த்தாப்புல வராரு, இப்போ கட்டடிச்சுட்டு போனீங்களாம் வழங்கியா போகிற அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் அப்படி போயிடுறாரு. சார் என்ன சார் அவனை அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு நான் கிளாஸ் எடுக்க வரேன், அம்பாட்டில் போயிட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. சார் அவனை பற்றி உங்களுக்கு தெரியல, அவன் சின்ன வயசுலேயே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கல்யாணம் முடிச்சிட்டான். ஓ தலைவர் வந்து இப்போவுமே கல்யாணம் முடிச்சார், அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் கல்யாணம் முடிச்சிட்டான், அந்த பொண்ணுக்கும் காலேஜ் படிக்குது, அது கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு உழைச்சி கொடுக்கணும், அது ஃபஸ்ட் பேர்லேருந்து காலேஜ் ஃபீஸ்லேருந்து இவன் காலேஜ் ஃபீஸ்லேருந்து எல்லாமே உழைச்சி தான் சார் பார்க்குறான், இப்போ கூட உழைக்க தான் போகிறோம், நீங்கள் எப்படி காலேஜில் வேலை பார்த்து உழைக்கிறீங்களோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல உழைக்கிறதுக்காக போகிறோம் சார், ஏன் இங்கே நடக்கிறத நோட்ஸ் எடுத்து கொண்டு வா, நான் கஷ்டப்பட்டு படித்து எப்படியாவது பாஸ் ஆகிறேன்ட்டு போகிறான் சார் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம பேசினது தப்பாக பேசிட்டோமோ,
வந்து ரொம்ப வறுமையிலேருந்து படிக்க வந்திருப்பானா, நம்ம தப்பாக பேசிட்டோமே அப்படி இப்படின்ட்டு யோசிக்கும்போது, சார் நீங்கள் யோசிக்கிறது புரியுது, அவன் வறுமையில் இது பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு, அவனுக்கு வருமானம் இல்லை சார், அவங்க அப்பாவுக்கு நல்ல வசதி இருக்குது, மளிகை கடை இருக்குது, எல்லா வழிவாய்ப்பும் இருக்குது. ஆனாலும் அப்பா வந்து தன் மனைவிக்கோ தனக்கோ கல்யாணம் ஆன முன்னாடி அவங்க வந்து செலவு பண்ணக்கூடாது, நம்ம சுயமாக உழைச்சி பண்ணணுன்ட்டு போகிறோம் சார் அப்படிங்கும்போது வாத்தியாருக்கு ஒரு சிரிப்பு வருது. ரைட்டு, இவனும் ஒரு பாராட்டக்கூடிய பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ரைட் அவன் கேரக்டர் புரியாமல் நான் சொல்லிட்டேன், சரி சாரின்ட்டு சொல்லிடுங்க அவன்கிட்ட அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நடந்ததை கதிருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. உடனே இதை ஏன்டா சொல்கிறீங்க, அவருங்க நீ தப்பாக நினைக்கிறது தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் அவரே உன்னை வந்து கிரேட்டுன்னு சொல்லிட்டு போகிறாரா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேராக ஆஃபீஸ் போகிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி காலேஜுன்னு சொன்னீங்களா, உடனே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. சார் வேலை தான் சார் ஃபஸ்ட்டு, எனக்கு இப்போ வருமானம் அவசியமாக இருக்குது, அது போக வந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதத்துலேருந்து அதிக பணம் தர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி 2 பேர் லீவு சரியா, உனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துடலாம், ஆனால் டெலிவரி நிறைய இருக்கும், நீ பண்ணிடணும் தம்பி அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. சைக்கிளில் தான் பண்ண போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. சைக்கிளில் வாய்ப்பு இல்லை, 2 பேர் வரல, அவளோட பைக் வந்து இங்கே இருக்குது சரியா, அந்த பைக் நம்ம கம்பெனி பைக்கு தான், இன்னும் அந்த ஒரு பையன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால் அந்த கம்பெனி பைக் நீனே வச்சுக்கோ, டெலிவரியெல்லாம் சிறப்பாக பண்ணிடு, வண்டி எப்படி இருக்குன்னு தெரியல, இன்றைக்கி டெலிவரி பண்ணிவிட்டு நாளைக்கு சர்வீஸ் பண்ணணுன்னா விட்ரு, நான் அதுக்கு காசு நம்ம கம்பெனிலே நீ வாங்கிக்க மேனேஜர்கிட்ட அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. அதில் நிறைய டெலிவரி வருது, பைக்கில் அங்கங்கே டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. இதை செந்தில் பார்க்குறாங்க, என்னடா பைக்கில் வர அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, ஒரு அண்ணன் வந்து உணவு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அந்த அண்ணன் திடீர்னு நின்றுட்டாங்க, அந்த பைக்கை என்கிட்ட கொடுத்தாங்கண்ணே டெலிவரி பண்ணதுக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷம்டா, ஏன்னா சைக்கிள்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்திட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்கண்ணே. அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே, நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு அது இதுன்னு போகிறாங்க, எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்பை குறைக்கணும் அப்படி எந்த இதுவுமே இல்லை, சைக்கிள் இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஆரோக்கியம்ண்ணே, ஆனால் இதுதானே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா நீ வேர்த்து பூத்து வருவாய், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படிங்கிறாங்க. இது வந்து ரொம்ப கிலோமீட்டர் போகிறதுக்காக தந்திருக்காங்கண்ணே, வேறு ஒன்றும் இல்லை, நான் நிறைய டெலிவரி பண்ண வேண்டியிருக்குண்ணே, போய்ட்டு வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே சிரிச்சுக்கிறாரு. சிரித்தோடனே அவன் வந்து சரவணன் ஃபோன் அடிக்கிறாங்க செந்தில் கிட்ட, என்ன சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே கதிர் சைக்கிளில் தான் டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிறாங்க. இப்போ பைக் கொடுத்துட்டாங்க அவங்க கம்பெனிலேருந்து அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டா, அப்பா பைக்கே எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போக மாட்டான், வீம்பு பிடிச்சிட்டு அலைவான், சரி அந்த கம்பெனிலேயாவது ஒரு பைக்கு கொடுத்தாங்களா விடு அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட டெலிவரி பண்ணுறாங்க. அப்போ தான் செந்திலுக்கு என்ன வருது, இவ்வளோ நேரத்துக்கு அவன் காலேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே இவ்வளோ நேரத்துக்கு காலேஜ் முடிஞ்சிருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. செந்தில் ஆமாம் முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அடித்து கேட்குறாங்க. டேய் என்ன அவன் கதிர் இப்போவே வியாபாரம் பார்க்க போயிட்டுருக்கான், அவன் காலேஜ் வரலையா அன்றைக்கி அப்படிங்கிறாங்க. அண்ணன் காலேஜுக்கெலாம் வந்தான், திடீர்னு அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு, 2 பேர் லீவ் போட்டிருக்காங்க தம்பி, வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான், நிறைய காசு கிடைக்கும், அப்பாவுக்கு இந்த மாதம் செலவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கானே அப்படிங்கிறாங்க. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே சரவணனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, அண்ணன் கதிர் வந்து நேரத்தோடு இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்காண்ணே, காலேஜ் விட்டு இடையில வந்துட்டானா கட் அடிச்சுட்டு, அங்கேருந்து வந்து இப்போ வேலை பார்த்துட்ருக்கான், அப்பாவுக்கு இந்த மாதம் நிறைய காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானே அப்படிங்கிறாங்க. டேய் நீனும் அண்ணன் நானும் அண்ணன், நம்ம 2 பேரால் அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ஆனால் நான் சென்னையிலேருந்து ஹனிமூனுக்கு அங்கே பணம் இல்லாமல் தவிக்கும் போது கதிர் எப்படி தான் பரட்டானோ விட்டோன்னு தெரில, பணத்தை அனுப்பிட்டான் அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் அந்த உண்மையை சொல்கிறேன், நான் நீங்கள் கதிர்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன உண்மைப்பா சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்கே திடீர்னு பணம் அனுப்புங்கன்னு சொன்னோன்னா அங்கங்கே அலைஞ்சோம், ஒன்றும் நடக்கலை. கதிர் ஒரு 5000 ரூபா வச்சுருந்தாம்ண்ணே, அதெல்லாம் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 5000 ரூபா கடன் வாங்கினான், அப்போ 10,000 ரூபா இருந்துச்சு, அப்போ கல்லால் ஒரு 1000 ரூபா எடுத்தோம் சரிங்களா, எடுத்தோம், மீதி 10,000 ரூபாய்க்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ அப்பா செல்லை வச்சுட்டு போயிட்டார், கடையில் வச்சுட்டு வெளில நின்றார், டவார்னு அப்பா செல்லில் இருந்தானே உனக்கு அனுப்பிவிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு செல்லை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, ஏன் அம்மா அப்பா செல்லுன்னு தான் வந்திருக்கு அப்படிங்கிறான். ஆமாண்ணே அந்த எஸ்எம்எஸ் கூட அழைச்சிட்டான், அரசி தான் வந்து செக் பண்ணுவா இப்போ, அவகிட்ட நம்ம சமாளிச்சிக்கலான்ட்டு அனுப்பிட்டானே அப்படிங்கிறாங்க. டேய் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிருக்கும்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலானே உடனே அப்படிங்கிறாங்க. எப்படி பார்த்துப்பேன், இந்த மாதத்துலேருந்து அதிகமாக கொடுக்கன்னு இருக்கான் கதிர், அதுக்குள்ள பணத்தையும் எனக்காக செலவு பண்ணிட்டான், அப்பா அக்கௌண்ட்லேருந்தும் 10,000 எடுத்துருக்கிறான், கல்லால் இருந்து 1000 ரூபா எடுத்துருக்கான் அப்படின்னா, ஏன்னா கல்லால் உள்ள 1000 ரூபாயை சரி பண்ணிட்டேன், வேறு மாதிரி மேனேஜ் பண்ணியாச்சு, வசூல் தான் கம்மியாக வந்துருக்குன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 10,000 ரூபாய்க்கு தான் கொஞ்சம் உதவியும், அதை எப்படியா மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யனே தெரில, கதிருக்கு நான் 21,000 ரூபா கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், தவிர்த்து இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவ்வளோ பிரச்சனையை தன் தலையில் தூக்கி போட்டு அசால்ட்டாக லாந்துறான், அப்பாவுக்கு வேறு அதிகம் கொடுக்குறாங்க, இருக்க காசெல்லாம் கொடுத்தா என்னடா பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. தெரிலண்ணே அப்படிங்கிறாங்க. நான் வேறு மாதம் அப்பாட்ட சம்பளத்தை கொடுத்துட்ருக்கேன், இதுலேயும் எடுக்க முடியாது, என்ன பண்ணுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு ஒன்றும் புரியலண்ணே,
நான் உணவு டெலிவரி உணவு டெலிவரி போனால் கூட எனக்கு வருமானம் வரும். நம்ம கடையில் எனக்கு சம்பளமோ ஏதோ கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. நீ அப்பாட்ட சம்பளம் ஏதாவது கேட்கலாம்லடா அப்படிங்கிறாங்க. நான் எப்படிண்ணே கேட்குறது? அவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கலாம். ஆனால் அப்பாக்கிட்ட போய் எப்படி சம்பளம் வாங்குறது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். என்ன செய்யுதுன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வேலைக்கு போனதே. அப்பா கடைக்கு போகல அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ விவரமா போயிட்ட. நான் அப்பா கஷ்டப்படுறாருன்னு வந்தேன். ஆனால் என்னால் வெளியும் போக முடியல. அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்றும் செய்ய முடியல. மீனா இடத்துல வேறு யாராவது இருந்தால் உழைச்சி கொண்டு வருவா, தரல வைக்கலன்னு சொல்லி பிரச்சனை வரும். ஆனால் மீனா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கானே அப்படிங்கிறாங்க. உண்மையிலே உனக்கு மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். அவள் அவ்வளோ பெரிய அரசு அதிகாரி, பெரிய பணக்கார பிள்ளை, அவ்வளோ பெரிய பணக்கார பிள்ளையாக இருந்தாலும் கூட உனக்கு கணவனுக்கு உள்ள மரியாதை எந்த மரியாதையும் குறைச்சி அந்த பிள்ளை பேசல. அவ்வளோ அன்பாக ஒன்றும் பார்த்துக்கிடுது. குடும்பத்தையும் அந்தளவுக்கு நேசிக்குது. அந்த ராஜி பிள்ளைக்கு சில கல்ப்பு பண்ணாலும் கூட நம்ம வீட்டினுடைய பண்பாடையோ பழக்கவழக்கத்தையோ அந்த பிள்ளை மாற்றலை. நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது மாற்றிக்கிட்டு அவங்க குடும்பமே வேண்டான்னு வாழுது. ஆனால் அந்த பிள்ளைக்கு ஏற்றாப்புல நீ இருக்கணும் கண்டிப்பாக. நான் அப்பாட்ட நான் பேசுகிறேன்டா, பேசி உனக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்க சொல்கிறேன்டா அப்படிங்கிற. வேணாண்ணே நீ சொன்னால் அது வேறு மாதிரி பிரச்சனை போகும் அப்படிங்கிறாங்க. அப்பா என்ன மைண்ட் செட்டில் அப்படி இருக்காருன்னு தெரில அப்படிங்கிறாங்க. டேய் அப்பாலாம் நல்லா தான் இருக்கிறாரு. பிறந்தநாளை உன் முன்னாடி ரொம்ப சூப்பராக கொண்டாடினேன். நம்ம பசங்க எத்தனை பேர் இருக்கோம். ஆனால் நம்ம அப்பா பிறந்தநாள் நம்மளுக்கு கொண்டாட முடியலை. அப்பா அனுமதிக்க மாட்டாங்கன்னே நம்ம இருந்துட்டோம். ஆனால் பார்த்தல மருமகமாரெலாம் எப்படி கொண்டாடினாங்கன்னு சொல்லிட்டு 3 பேருமே ரொம்ப சூப்பராக கலக்கிட்டாங்களே அப்படிங்க. ஆமாண்ணே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அப்பா பிறந்தநாள் இந்த அளவு கொண்டாடிருக்காங்க. நான் அப்பாவும் அதுக்கு ஒன்றும் சொல்லலை பெரிய அளவில். ஏதாவது சத்தம் போடாமல் நான் நினச்சேன். ஆனால் அப்பா சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அப்பா கோர்ட்டில் செமையாக இருந்தாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாடா நம்ம அப்பாவை எப்போவுமே நான் வேஷ்டி ஷர்ட்டில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் கலர்ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. அதுக்கு காரணம் உன் ஒய்ஃப் தான் எல்லாமே செலவு பண்ணியிருக்கா. அவளுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுடா அப்படிங்கிறாங்க. நீனே சொல்லிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைடா நீ சொன்னாலும் அது சந்தோஷப்படுவோம் வீட்டம்மா, நானும் சொல்லிடுறேன். ஆனால் உண்மையிலே நம்ம அப்பாவை மன சந்தோஷப்படுற மாதிரி பண்ணதுக்கு நம்ம எவ்வளவு வாழ்த்து சொன்னாலும் பத்தாது அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணே எனக்கு நிறைய ஆயிடுச்சு நான் கிளம்புறேண்ணே அப்படிங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரி இவர் வராரு பழனி. டேய் உணவு நம்ம பார்சல் டெலிவரி பண்ண போனால் எவ்வளோ நேரம் கழிச்சா வருவேன்? மளிகை பொருள்லாம் கொண்டு சேர்த்தியா சாக்கலையாடா அப்படிங்கிறாங்க. சேர்த்துட்டோமாம்மா அப்படிங்கிறாங்க. ரைட்டு ஏன் உடம்புற மச்சாமான்ட்டு கிடக்க. கதிர் வந்தான் ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்ன சைக்கிளில் வந்தானா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பைக். அதுக்குள்ளே பைக் வாங்கிட்டானாடா அப்படிங்கிறாங்க. பைக்கெலாம் வாங்கலாமாம்மா, கம்பெனிலேருந்தே பைக் கொடுத்துருப்பாங்க போல. ஓ நம்ம கம்பெனிலேருந்து பைக் கொடுத்துருக்க மாதிரி அங்கேயும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மாமா இந்த கம்பெனியில் என்றைக்குனாலும் சத்தம் போடுவாங்க, அங்கே சத்தம் போட மாட்டாங்க மாமா அப்படிங்கிறாங்க. டேய் இது சத்தம் போட்டால் நம்ம சொந்த பைக்கு, அது சத்தமே போடாடலாம் அது அடுத்தவங்க பைக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. மாமா இன்னும் இங்கே சுத்த அவங்க அப்பா எங்கே அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க. பேங்க் வரைக்கும் போய்ட்டு சொன்னார்டா, இந்த பணத்தை போட்டு சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு 10 ரூபா குறைச்சி போட்டு அப்பாவுக்கு அனுப்பணும்ல, அதுக்கேற்றாப்புல மேனேஜ் பண்ணிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டேய் இந்த 10 ரூபா குறை வந்தாலும் அது 10 20 ரூபா ஆயிரும்லடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவர் அக்கௌண்ட்லேயே தான் போட சொல்லுதேன் அப்படிங்கிறான். அதுக்கு இதையே போட்டுருவான், அந்த 10 ரூபா பிரச்சனை வரும்போது பார்த்துக்கிடுவோம், அதை கதிர் சமாளிச்சுதான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன் எப்படி பாப்பா சமாளிப்பான்? அவன் கையில் இருந்த காசெல்லாம் அண்ணனுக்கு கொடுத்துட்டான். இப்போ அப்பா காசை 10,000 ரூபாய்க்கு அவன் எப்படி மேனேஜ் பண்ணுவான்? அது போக வீட்டு செலவுக்கு வேறு கொடுக்கன்ட்டு இருக்கான். அவன் என்னம்மா செய்வான் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்வேன்டா, கதிர் எப்படி வீட்டுக்கு காசு கொடுக்குறதுன்னு ஒரு 10 நாள் இருக்குது. தினம் ஒரு 1000 ரூபா 1000 ரூபா கல்லால் எடுத்துருவான். நீ உங்கள் அப்பாட்ட சொல்லாத அப்படிங்கிறாங்க. உடனே மாமா என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறேன். ஆமாம் கல்லால் எடுத்துருவோம். தினம் 1000 ரூபா எடுத்துருவோம். குமரேசன் சித்தப்பாவும் உங்கள் அப்பாவும் இல்லாத நேரம் 1000 ரூபா எடுத்து நம்ம வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு கதிர் சம்பளம் வீட்டுக்கு செலவு கொடுக்கல, நம்ம கையில் கொடு, இதை கொடு, உங்ககிட்ட இருக்கிறத உங்கள் அப்பாவுக்கு நேசுக்காக செலவு பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் போட்டு விட்றதுக்கு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி முடிச்சுப்போம் அப்படிங்கிறாங்க. மாமா எல்லா கணக்கும் ஒன்று தானே மாமா, 10 நாளில் இது 10,000 ரூபா. மாமா அப்பா அக்கௌண்ட்டில் அனுப்புறதுக்கும் 10,000 ரூபா வேணும்ல அப்படிங்கிறாங்க. இது எனக்கு புரியாமல் போச்சு மரமண்டைக்கு. சரி ரைட் அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் தினம் ஒரு 1000 ரூபா எடுத்து வச்சுருவோம்மா, மாசுக்கு எடுத்து வச்சுருவோம். கதிர் எப்படி வரான்னு பார்த்து அதுக்கேற்றாப்புல செய்வோம் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்ட்டு இருக்கும்போது பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாங்க. டே எங்கடா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மச்சான் இங்கே இந்த தெருவில் நிற்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே அங்கே எங்கே சுற்றிட்டுரு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மச்சான் அப்படிங்கிறாங்க. டேய் இங்கே இன்னொரு பக்கத்தில் டெலிவரி பண்ணணும் இது பண்ணிகிட்ருக்காங்க, செந்திலுக்கு ஃபோன் அடித்தா ஃபோன் போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உடனே சரி மச்சான் என்னென்னு கேட்குறேன். அப்படி உங்கள் அப்பா ஃபோன் அடிச்சாராம் வரலையா அப்படின்னு. இல்லையா பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஓ அப்போ பிஸின்னு வந்துடும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் சொல்லியிருப்பார். சரி நீ உடனே கடைக்கு போ அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. டேய் எங்கடா போய் தொலைச்ச? டெலிவரி பண்ணதுக்கு அங்கங்கே ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க, இதை கொண்டு போ, பார்சல் கட்டி வச்சுட்டு போகிற அப்படிங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே இவர் பழனி வராரு. டே டெலிவரி ஒழுங்காக பண்ணுங்க, அங்கங்கே இருந்து கம்ப்ளைண்ட் வருது, நேரத்தோட வரல வைக்கலன்னு சொல்லிட்டு, அதனால் கரெக்டாக எடுத்துகிட்டு கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன்ட்டு சொல்கிறாங்க. ஒரு சொல்கிறாரு
மற்ற இடத்தோட நம்ம வந்து டெலிவரி வந்து ஸ்பீடாக தான் பண்ணுதோம் பாண்டியா. பார்ட்டிக்காரங்க எப்படினாலும் லேட்டாக வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல தான் செய்வாங்க. அப்போ கொஞ்சம் பொருளோட மளிகை விலை பொருளை கொஞ்சம் குறைக்கலாமா வைக்கலாமாங்கிறதுக்காக நம்ம பிள்ளைலாம் வந்து பைய போகவே போகாதுங்க. உணவை டெலிவரி பண்ணி, அதாவது நம்ம மளிகை பொருளை டெலிவரி பண்ணிட்டு வேணால் இவங்க லேட்டாக வருவாங்களே தவிர்த்து, டெலிவரி பண்ணது இடத்துக்கு ஒரு ஸ்பாட்டுக்கு ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. நானே 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். நம்ம நம்ம இங்கேருந்து கிளம்புதாங்கன்னா உடனே அங்கே கொண்டு கொடுக்குறது மொதல் ஆள் நம்ம ஆட்கள் தான். அது நடந்தே போனாலும் கரெக்டாக கொண்டு கொடுத்துருவாங்க. அதனால் அதில் பிரச்சனை கிடையாது. நம்ம ஆட்கள் திரும்பி வரும்போதுனா லேட்டாக வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியுமாம்மா. ஆனால் நம்ம வந்து அதை அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுல்ல. சொன்னால் தானே அவனும் வந்து கரெக்டாக போகணும் அப்படிங்கிற. இல்லை பாண்டியா, நீ அதை அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மன உளைச்சல் ஆகும். இப்போ நம்ம நல்லா பண்ணுறோம், அவன் அப்பா இப்படி சொல்கிறாங்களே, மச்சான் இப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டியது வரும். அதனால் நல்லா பண்ணுறீங்க, ஆனால் பார்ட்டிக்காரங்க இப்படி சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து பார்த்து போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படிங்க. ஓ அப்படி சொல்லிடலாமாம்மா, சரி சரி அப்படின்னுட்டு இருக்கும்போது இங்கே வந்து தங்கமேல் அப்பா வர்றாரு. என்ன சம்மந்தி இங்கே தூரமா அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி இந்த வழியாக வந்தேன், அதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறேன். என்ன சம்மந்தி நடந்து வரீங்க அப்படிங்கிறாங்க. என் காரில் தான், சொந்த காரில் தான் வந்தேன். காரு பஞ்சர் ஆயிடுச்சு, டிரைவர் வந்து பஞ்சர் ஓட்ட அனுப்பியிருக்கேன், அப்படியே ஓட்டிட்டு நான் திரும்பி போயிருந்தேன்னு சொல்லிட்டாரு. நான் அங்கே ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி உட்காருங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கல எதுவும் குடிக்கல அப்படின்னு. ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி முகம் வேக்க, இந்த ஃபேனில் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இதில் ஏடிஎம் எதுவும் இல்லையோ அப்படிங்கிறாங்க. ஏடிஎம் இல்லை, 2 ஏடிஎம் இருந்துச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, என்ன சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு செலவுக்கு, அவசர செலவுக்கு ஒரு 3000 எடுக்கணும், போவோம் பார்த்தீங்களா வாடகைக்கு, அதை கொடுக்கணும் பார்த்துட்டுங்க. அதான் வந்து ஏடிஎம் ஒன்று இருக்காவல அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன சம்மந்தி நான் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லாலேருந்து எடுத்து 3000 கொடுக்குறாங்க. சம்மந்தி அதெல்லாம் வேண்டாம் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்கௌண்ட் அனுப்பிடுறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. சீனை போடுறாங்க தங்கமேல் அப்பா. ஐயோ சம்மந்தி, நான் உங்களுக்கு தரதுக்கெலாம் கணக்கு வைக்கணுமா, வச்சுக்கோங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு சம்மந்தி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காதில் வச்சுட்டு சும்மா நடக்குது மாதிரி நடந்துட்டு டாக்ஸி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மையாக அது சீனை போட்டுட்டு வாடுறாங்க. போய் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி நேராக தங்கமேல் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் அம்மாட்டா என்ன அப்படி இல்லை 3000 இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம சம்மந்தி தான் தந்தார் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி தந்தாரா, யார், தங்கமேல் மாமன்ட்ட வேண்டியிருந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா, ஊராக கடவாங்கனையே திருடிட்டு அலைஞ்சியே, ரைட்டு உங்கள் சம்மந்திட்டு போய் வாங்குவீங்களா அப்படிங்கிறாங்க. நான் அங்கங்கே அடைஞ்சு பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. திடீர்னு பஸ்ஸில் ஒரு ரூட் வழியாக போனேன், ஐயா கடை இருந்துச்சு, சரி எதையாவது ஒரு சீனை போட்டு என்னத்தையும் செலவு கோட்டிடுவோம் அப்படின்னு நினச்சேன். நான் நினச்சேன் அந்த மாதிரி டயத்தில் வந்து அவங்க பையங்க மரம் மச்சின மரம் இருப்பாங்க, என்னத்தையும் சீனை போட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நினச்சேன், சரி வந்துட்டோம், வெறுங்கையோட போகக்கூடாது, போகும்போது ஒரு 3 ரூபாயாவது கைப்பற்றி தான் போகணுங்கிறதுக்காக சீனா போட்டேன், கரெக்டாக வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்லி வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி ஒரு வேலையாக வந்தேன், என்னோடய கார் வந்து பஞ்சர் ஆகிட்டு, டிரைவர் அப்படியே வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் இன்னொரு வாடகை காரில் போயிடலான்னு பார்த்தேன். இந்த வேலைக்கு வந்துட்டோமே, இந்த அளவுக்கு வந்துட்டோமே, சம்மந்தி இருந்தாலும் பார்த்துட்டு போயிடுவோம்னு வந்தேன். இல்லை ஏடிஎம் எதுவும் இல்லையே சம்மந்தி அப்படின்னு சொன்னேன். ஏடிஎம் எல்லாம் பார்த்தேன், ஏடிஎம் எல்லாமே மூடி கிடந்துச்சிங்க, பக்கத்தில் வேறு ஏடிஎம் கிடையாது அப்படிங்கும்போது, சரி சம்மந்தி நான் பார்த்து எடுத்துகிட்டு போகிறேங்கும் போது, அங்கேயே நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகணுன்னாங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லி கல்லாலேருந்து எடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அப்போ கூட 5000 கேட்டிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்கிங் கேட்க முடியும், நம்ம ஊருக்கு அங்கேருந்து 3000 தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க அவருக்கு என்ன இவ்வளோ வாடகை என்ன தான் கேட்காருன்னு நினைப்பாங்க, நல்லா வசதியாக இருக்காங்க, காசு எப்பவும் கையில் வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிக்க மாட்டார். உங்களுக்கு கூறு இல்லையாங்க, கூட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன தங்கமேல் மாமன்ட்ட வாங்கினதுக்கு ஏசுவோன்னு பார்த்தா எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏமாத்தன்னு முடிவு பண்ணிட்டோம்னா எப்படினாலும் பண்ணிடணுங்க. தங்கமேல் வந்து கட்டி கொடுக்கணும்னு நினச்சோம், கட்டி கொடுத்தோம்ல, 80 பவுன் கவரிங் நாங்கள் போட்டு நம்ம கட்டி கொடுக்கல. ஒரு சிலவங்க 1 பவுன் 2 பவுன் போடுவாங்க, நம்ம டோட்டலாக 80 பவுன் போட்டும் கட்டி கொடுத்துருக்கோம். அது போக இன்னும் சீர்வரிசைன்னு கேட்டாலும் நம்ம கவரிங் தான் போட போகிறோம். என்ன அதை மாதிரி ஏமாத்தன்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அளந்தே பார்க்கக்கூடாதுங்க, அள்ளி எரிஞ்சிடணும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுதியோ, அப்போ நான் கூட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கலாம். சரி அடுத்தாப்புல ஒரு ரவுண்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க கூறுகட்ட மனுஷா, உடனே நீங்கள் போனீங்க நல்லா இருக்காது. இனிமேல் நீங்கள் போனீங்கன்னா 2-3 மாதம் கழிச்சு வேறு வழியே இல்லைன்னா அந்த பக்கம் போங்க, சும்மா அடிக்கடி போனீங்கன்னா நல்லா இருக்காது. ஓ அப்படி சொல்கிறேன், ரைட்டு, நான் வேறு பிஸ்னஸ் மேனில், நான் டெல்லி துபாய் அங்கே இங்கேன்னு போயிட்டு இருப்போங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு வெட்டி பையன், உங்களை நாங்கள் எங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்றாப்புல இருந்துக்காங்க. சுடரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இதை கொண்டு இப்போ பீரோவில் வை அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்க. ஆமாம் திங்ஸ் வாங்கணும், திங்ஸு இங்கே மளிகை சாமானே வீட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்பா வந்து மயிலாக்கா மாமா கடைக்கு தானே போய்ட்டு வந்திருக்காங்க, அப்படியே மளிகை சாமான் வாங்க வேண்டி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மளிகை சாமான் எல்லாம் லிஸ்ட்டை கொடுத்தா அவங்க போட்டு கொண்டு இங்கே கொடுத்துருவாங்க.
ஏய் நம்மளே 1000 பொய் சொல்லி நம்ம பெரிய பணக்காரி, என் மக வந்து நல்லா படிச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கோம். எவ்வளோடி அவங்கள ஏமாற்ற முடியும்? இந்த பணம் கூட அவங்க பணம் தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பேசுகிறதெல்லாம் கேட்டோமா, அப்படியே மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நீ சூப்பர் தாண்டி, நீ என்ன மாதிரியே ஆகிட்ட. நானும் நீ ஒருத்தி தான் வந்து நியாயம் தர்மம்னு பேசிகிட்டு இருந்த, நீ விளங்காமல் போயிடுவேன்னு நினச்சேன். பொழைச்சி கொடுவ அப்படிங்கிறாங்க. வேறு என்னம்மா செய்கிறது, நீங்களும் என்னையும் இப்படி தான் ஏமாற்றி கட்டி விட்டுப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் நான் வந்து நியாயம் பேசிக்கிட்டு இருந்தால் என்னைய வந்து நான் சரி கிடையாது தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் உங்களுக்கு ஏற்றாப்புல மாறிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி தான், பிழைக்க தெரிஞ்சவா. சரி ரைட்டு, இந்த பணத்தை கொண்டு வை அப்படின்ட்டு, நீங்கள் போகிற பாக்கியம் அப்படிங்கிறாங்க. நீர் 3000 யாரையும் ஏமாற்றிட்டு வரேன்னு போய் நம்ம சம்மந்தி ஏமாற்றிட்டு வந்திருக்கீங்க. நான் யாராவது சிக்குதாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பழைய இரும்பு வியாபாரம் பார்க்குறவர் வரார். பழைய எறும்புக்கு நாங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி பார்க்குறாங்க. ஏங்க, அந்த இரும்புக்குறவன் இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வந்திருக்கானா அப்படிங்கிறாங்க. அவன் அடிக்கடி வாரவன் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளை போய் தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வணக்கம் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஆகா, இவங்கள வில்லங்கம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி திருப்புதாங்க. அண்ணாச்சி, நம்ம வீட்டு பின்னாடி நிறைய இரும்பு இருக்குது, வீட்டு பின்னாடி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நிறைய இருக்கா? எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10 டன்னு இருக்கும். 10 டன் இருக்குமா? ஆமாம், 10 டன்னு இருக்கும். ஒரு டன்னு எவ்வளோ நடிக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு டன்னு இவ்வளோ நடிக்கேன் அப்படிங்க. ஐயோ, இது கம்மியான ரேட்டில் சொல்லுதே, இது சரி வராது அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை இவ்வளோ தான் எடுக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்களுக்கே தரலான்ட்டு இருக்கேன், ஆனால் கொஞ்சம் ரேட்டை ஏற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கே தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லையா, உங்கள் ரேட்டு கட்ட அதை நான் வேறு ஆள்கிட்ட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சும்மா அது பந்தா பண்ணி நடக்க பார்க்காங்க. இல்லைம்மா நானே எடுத்துக்கிறேன், நீங்கள் சொல்லுற ரேட்டே தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? பெரிய லாரி தானே எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் லாரியை பிடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்களுக்கு லாரியை பிடிச்சிட்டு வந்துருங்க, என் வீட்டுக்கார் வீட்டில் தான் இருக்கார், இப்போ நான் அர்ஜென்ட்டாக வெளியே போக வேண்டியிருக்கு, அதுக்குள்ளே காசை கொடுங்க அப்படிங்கிறாங்கம்மா. இடப்படாமல் எப்படி தர்றது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அண்ணா, ஃபுல்லாக கேட்குறேன், 10 டன்னு இருக்குது, 5 டன்னு காசை கொடுங்க, மீதி 5 டன் காசை நீங்கள் அளந்த பிறகு கொடுங்க அப்படிங்க. இது சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு 5 டன்னுக்குள்ளே காசை கொடுத்துட்றாங்க. சரி, நான் ஒரு லாரியை கூப்பிட்டு வரேன் அப்படிங்க. கூப்பிட்டு வாங்க, எத்தனை லாரி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி போயிட்டு, இரும்புக்காரன் நைஸாக போனப்பறம் நைஸாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏங்க, இரும்புக்காரன் சிக்கிட்டான், இன்னும் இவ்வளோ பணம் கிடச்சிட்டு, இதை பீரோலில் வைங்க, இப்போ கதவை அடைங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. அந்த இரும்புக்காரன் இப்போ உடனே வருவான், வந்து வீட்டு முன்னாடி கிடந்து கத்திட்டு கிடப்பான். வெளியே வாங்க, வெளியே வாங்க, நம்ம வெளியே வர வேண்டாம், ஆர்வக்கோளாறுல கதவை தட்டுவான். என்னன்னு கேளுங்க. நீங்கள் கேட்கும்போது இரும்பு வேணும், வீட்டம்மா திட்டு வாங்கிட்டு போயிருக்காங்கம்பாங்க. ஏன் வீட்டம்மா ஏன்டா அவங்கள்ட்ட இரும்பு வைக்க போகிறேன் ஏன்னா உடனே பேசணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து டென்ஷன் ஆவான். டென்ஷன் ஆகணும், இன்னும் என் வீட்டில் வந்து கத்திட்டு இருக்க, வீட்டில் வந்து இடைஞ்ச பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வச்சு போடுவான். அப்படி இப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிச்சு ஓடிடுவான். அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாத மாதிரி என்னையும் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன், பொம்பளையாலும் கூட பார்க்காம மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் கிளம்பிடுவான். அதுக்கு மேலே பேசுனாங்கன்னா லோக்கல் போலீஸை வர சொல்லி இது பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ, நம்மளை பற்றி தான் போலீஸுக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. போலீஸுக்கே தெரிஞ்சாலும் போலீஸ் நம்மளே அஞ்சத்தப்பட போகிறாங்க, நம்ம டைப்பு தான் எப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், பண்ணிடுவோம். சுடரு, நீ போய் பெட்ரூமில் போயிரு அப்படிங்கிறாங்க. எப்பா ஏன்பா போ, இப்படி தானே உனக்கு வந்து நகை சேர்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த பெட்ரூமில் போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த இரும்புக்காரர் வந்து வண்டியெல்லாம் கொண்டு வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே கதவை தட்டுறாங்க. பாக்கியக்கா அப்படிங்க. அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் வீட்டு பின்னாடி பின்வாசலில் வந்து 10 டன் இரும்பு இருக்குன்னாங்க, அதை ஏற்றுறதுக்கு தான் லாரி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டம்மா தான் சொன்னாங்க. இரும்பு அப்படிலாம் கிடையாது, என் வீட்டம்மா அப்படி இருக்குது ஆள் கிடையாது, நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி, நான் எத்தனை வருஷமாக அந்த ஊருக்கு இரும்பு வியாபாரம் பார்த்துட்ருக்கேன், எல்லா இடத்துக்கும் போய்ட்டுருக்கேன், நீங்கள் வந்து என்ன இப்போ எப்படி சொல்கிறீங்க? உங்கள் வீட்டம்மா தான் வீட்டுக்கு முன்னாடி 10 டன் இரும்பு இருக்குது பின்வாசலில், அதை நான் உங்கள்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லி 5 டன்னுக்கு பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க, நீங்கள் என்ன எப்படி சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே யாருங்க, என்னங்க சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வராங்க. என்னக்கா, நீங்கள் தானே எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போனீங்க, சொல்லுங்கக்கா அவங்க வீட்டுக்கார்ட்ட அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாருன்னே தெரியலையே அப்படிங்க. என்னக்கா சொல்கிறீங்க யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் முன்னாடி தான் என்ன நல்லா பேசுனீங்க, நான் அடிக்கடி இந்த ஊருக்கு வரவன் தான், இரும்பு வாங்குற ஆள் தானே அப்படிங்கிறாங்க. யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இரும்புக்காரு சவுண்டு விட்டுதாரு. ஏங்க, போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள், இவனை பக்கத்தில் ஏமாற்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. பண்ணுங்கள், நீங்கள் போலீஸுக்கு போனுங்க அப்படிங்கிறாங்க. போலீஸ் வராங்க. என்னையா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சார், இந்த அம்மா பின் வாசலில் 10 டன் இரும்பு இருக்குன்னு சொல்லி 5 டன்னு அட்வான்ஸ் பணம் வாங்கினாங்க, நான் வண்டியை கூட்டு வரதுக்குள்ளே எனக்கு பணம் வாங்கலன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னதும்மா அப்படிங்கிறாங்க. சார், நீங்கள் வீட்டில் வந்து வீண் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்ன நானே ரொம்ப சங்கடத்தில் இருக்கேன், புசம் முட்டி போயிருக்கேன், இந்த வீட்டில் வந்து இடைஞ்சு பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க போலீஸ் ஹைவா கரைச்சி பிடிச்சோல்ல அப்படின்ட்டு
கொஞ்சம் தள்ளி வாப்பா அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அது 1ஆம் நம்பர் சீட்டிங், எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும். அவங்க மேலே ஏகப்பட்ட பெட்டிஷன் இருக்குது. சரியா? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க மேலே மட்டும்தான் நாங்கள் பல மாதத்துக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு கேஸ் இருக்குது. அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. நட்டப்பட்டதாக நினச்சிக்கோ. நீ என்னத்தையாவது பேசுனா, நீ அப்படி பேசுன இப்படி பேசுன உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வேற மாதிரி திசை திருப்புவாங்க. அதனால் ஒழுங்கு மரியாதையாக கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? என் பணத்தையே வாங்கிதாங்க சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நட்டப்பட்டது வரைக்கும் நட்டப்பட்டுக்க, மேலும் நட்டப்பட்டுறாத கிளம்பு அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லை. வந்து இரும்பியா வரி லாரியை கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் போலீஸ் வராங்க. இனிமையாவது ஏமாத்தாமல் இருங்க, இந்த ஆள் அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏட்டையா, உங்களுக்குள்ள போங்க, 300 வாங்கிக்காங்க போங்க அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் சார் ஒன்று அவர் வாங்கிட்டு விட்டு போயிடுறாரு. உடனே பாக்கியம் பயங்கரமாக பண்ணிட்டே அப்படிங்கிறேன். ஆமாங்க, இரும்புக்காரெல்லாம் ஏமாற்ற முடியாமையாக இருக்கும், எவ்வளோ நாள் இருக்கும். இப்போ நம்மளுக்கு கையில் கொஞ்சம் செலவுக்கு ஆயிடுச்சுல. இது எப்படின்னாலும் இந்த 1 மாதம் 2 மாதத்துக்கு செலவு கொடுப்பாங்க வீட்டு செலவுக்கு அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். நாளைக்கு நான் யார்ட்டையாவது வெயிட்டாக ஒரு பணத்தை நான் வந்து ஆட்டையை போட்டிருந்தேன், போட்டோம் நம்ம பாட்டில் மாதம் கணக்கில் செலவு ஓட்டிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இந்த புத்தியை நீங்கள் முன்னாடியே படிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ பிள்ளைகளுக்கும் தங்க நகை போட்டு நான் கட்டி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ சுடருக்கு இதே வாய்ப்பில் நம்ம அங்கங்கே உருட்டி புரட்டி இது பண்ணிட வேண்டியதான். முன்னாடி ஒருத்தன்ட்டே கடை வாங்கிட்டு கிடப்போம், ஏமாத்துறது கிடையாது. இப்போ புதுசாக இதை ஆரம்பிச்சிருக்கோம், அப்போ சுடரை கட்டி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சுடரே அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றை வந்து தங்க நகை போட்டு தான் கட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்கள் கட்டி கொடுத்துருவீங்களாப்பா என்ன முதல்ல அப்படிங்கிறேன். அப்படி சொல்லிட்டேன். தங்கமேலே கட்டி கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. அக்காவை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும், வயசு 35பா, எனக்கு வயசு இப்போ 20 தான் ஆகுது, இன்னும் 15 வருஷம் கழிச்சு தான் நீ கட்டி கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, நாங்கள் வந்து இப்போ பணம் சம்பாத்தி பண்ண ஆரம்பித்தோம் வேறு வழியில், அப்படி சம்பாத்தி பண்ணால் கண்டிப்பாக 2-3 வருஷத்தை கட்டி கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாங்க. என்னங்க இவா கல்யாணம் முடிக்கணும் யாரை கேட்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவ யாரையும் விரும்புதால நம்ம தெரில, அது என்னென்னு கேட்டு வை அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மறுநாள் காலையிலே வந்து காலேஜ் போகிறாங்க ராஜி. அப்போ காலேஜ் போகிறாங்க. வார வழியில் அந்த பாலம் வந்து இடிஞ்சிருது, ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை இடிஞ்சிருது. வெள்ளம் ஓவராக போகுது. அப்போது ராஜி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ராஜி வரவே இல்லை. ராஜிக்கு எல்லாருமே ஃபோன் அடிக்கிறாங்க, பாலம் இடிஞ்சிருச்சு, சுற்றி வரதாக இருந்தால் 30 கிலோமீட்டர் ஆயிரும், நைட் ரன் டைம் ஆயிரும் அப்படி இப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க. அதனால் எல்லோரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்போது ராஜி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் முடியல. அப்போ இவங்க மீனாட்ட வராங்க. அண்ணி ராஜி வரலையா அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியாதா கதிர், அந்த பாலம் இடிஞ்சிட்டான், அதனால் பாலத்துக்கு அந்த சைடு பஸ்ஸில் நிற்காங்க, எப்படி வர போகிறான்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏன் நீ அப்படிங்கிறாங்க. அதை சுற்றி வரணும், 30 கிலோமீட்டர் ஆகிருக்கும் நம்ம ஊருக்கு வரதுக்கு அப்படிங்கிறாங்க. சரி நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மனசு கேட்காம சைக்கிள் எழுதிட்டு போகிறாரு. பாலம் இணைஞ்சு கிடக்கு. அங்கேருந்து பார்க்குறாங்க, ராஜி நிற்கிறது தெரியுது. ராஜிலாம் நிற்கா அப்படின்னு சொல்லிட்டு 30 கிலோமீட்டர் தாண்டி எப்படி அந்த டயத்தில் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே யோசிக்காமல் அந்த தண்ணியில் வந்து நீந்தி அந்த சைடு போகிறாரு. போனால் ராஜிட்டு எனக்கு ராஜி அப்படிங்கிறாங்க. எதுவும் நினைக்காத, என்னை வந்து இருக்க கட்டி பிடிச்சிக்க முதுகில், நான் அப்படி நீந்தி அந்த சைடு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் கதிர், என்னால் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. எதுவுமே ஆகாது நம்மளுக்கு, நீ ஏறு அப்படிங்கிறாங்க. முதுகில் ஏறுறாங்க. அந்த ஆள் நீச்சல் அடித்து போகிறாங்க. கதிர் மேலே முதுகில் சாஞ்சிக்கிட்டு இவங்க தனக்காக உயிரையே பணம் வச்சு காப்பாற்றுறாங்க கதிர் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீச்சல் அடித்து இந்த சைடு கொண்டு விடுறாங்க, ஏறு அப்படிங்கிறாங்க. இங்கே கதிருக்கு சரியான குளிர் வந்துடுது. தன்னோட சாலை கொடுக்குறாங்க, துவட்டிக்கிறாங்க, தலையெல்லாம் துவட்டிக்கிட்டு சைக்கிளில் ஒரே சைக்கிளில் ஏறி 2 பேருமே ஈரமாக போகிறாங்க. கதிர், ராஜி என்னாச்சு 2 பேரும் நினைஞ்சு வரீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, பாலம் வந்து உடஞ்சி போச்சுல, அதான் நான் வந்து தண்ணியில் கூடி போய் ராஜியை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதுக்கிட்ட எப்படி போகணும், 30 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் வந்துட்டு போகிறான், ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. 30 கிலோமீட்டர் கழிச்சு வர நேரம் ஆயிருமா, அவளுக்கு என்னாவதோ ஏதாவதோ நினைக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் தான் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு அப்படிங்கிறாரு கதிர். இதை கேட்ட ராஜி ரொம்பவே சிரிக்கிறாங்க. மீனா பக்கத்தில் வராங்க. பயங்கர காதல் போலையே, உங்கள் வீட்டுக்கார் நீந்தியே தூக்கி கொண்டு வந்திருக்காரு அவங்கள மேடத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜி ரொம்பவே சிரிக்கிறாங்க. நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.